நன்மைகளின் நாயகனாம் அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய திருவேத வசனம் ஏசாயா 1:17. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிறவர், நீதியுள்ள நியாயாதிபதி. குரு எப்படியோ அப்படியே சிஷ்யன். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். பூ இயேசு கிறிஸ்து, நாம் நார்கள் என்று வைத்து கொள்ளுங்கள். பூவோடு இணைந்தால்தான் நமக்கு வாசம். நாராகிய ஒன்றுக்கும் உதவாத குப்பைக்கு பூவின் வாசனை கிடைக்கும். நமக்கு முன்மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செய்தாரோ அதை நாமும் செய்ய வேண்டும். இல்லை என்றால் நாம் அவருடைய பிள்ளைகள் அல்ல. பேருக்கு சொல்லிக்கொள்ளலாம் இயேசுவின் பிள்ளை என்று. அவர் நன்மை செய்தால் நாமும் நன்மை செய்ய வேண்டும், தீமை அல்ல. அவர் நியாயத்தை செய்தால் நாமும் நியாயம் செய்ய வேண்டும், அநியாயம் அல்ல. வேதத்தில் நன்மை செய்ய அநேக வசனங்கள் உண்டு. நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். தெரியவில்லை என்றால் வசனத்தை படிக்க வேண்டும். எது நியாயம், எது நீதி, எது நேர்மை என்று வசனத்தின்படி தேடுங்கள். தேடுகிறவன் கண்டடைகிறான், படிக்கிறவன் தேறுகிறான். ஆகையால் நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், மற்றவர்களுக்கு சாட்சியாய் வாழுங்கள். இயேசுவை பின்பற்றுங்கள். குருவை போல அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். கர்த்தர் நன்மை செய்கிறவர், அவர் நல்லவர். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.